யார் அது இந்த நேரத்தில்? மோட்டு, மே ஐ கம் இன்? நீங்க யாரு? நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் ஷிகார்பூர் ஊரை சேர்ந்த ராணி. எங்க நாட்டு மந்திரி அரசர் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காரு. அவர் நாட்டு மக்களுக்கு என்ன சொல்லிருக்காருன்னா, அரசர் இமயமலைக்கு போயிட்டாருன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த மந்திரி எங்க நாட்டுக்கு ராஜாவா பதவியேற்க போறாரு. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, அந்த மந்திரி எங்க ராஜாவை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காரு. ப்ளீஸ், நீங்க தான் அவரை கண்டுபிடிக்கணும். உங்களை தான் நான் நம்பி வந்திருக்கேன். இத பாருங்க ராணி அம்மா, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. நீங்க தைரியமா போங்க. அந்த மோசமான தப்பு பண்ணிருக்கிற அந்த மந்திரியை தண்டிக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடையது. நாங்க பாத்துக்கிறோம், நீங்க தைரியமா இருங்க. எப்படியாவது ராஜாவை நாங்க அவர்கிட்ட இருந்து காப்பாத்தியே தேருவோம். வா மோட்டு, சிங்கம் சார் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி அவரே நம்ம கூட கூட்டிட்டு போகலாம். அந்த ஆள் வேஸ்ட் ஆச்சடா. ஒரு வழியா நாம இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஆனா கேட் மூடி இருக்கு, என்ன பண்றது? Don't worry. Why fear when Singham is here? நாம நிச்சயமா உள்ள போறோம். கான்ஸ்டபிள், நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க. ஓகே சார். என்ன மோட்டு பத்துலு, நீங்க ரெண்டு பேரும் தயாரா? நாங்க தயார். ஓகே. என்ன பண்றது? வண்டி போகுது. ஓகே, சூப்பர் ஐடியா. எவனும் பார்க்கல. ஆஹா, நாய் கண்டுபிடிச்சிருமோ? என்ன மோட்டு குரல் கேக்குது? பேரிங்களா? இங்க இருக்க தவற. யாரா என்ன அடிச்சது? ஒருவேளை இவனா இருக்குமோ? தூக்குவே. ராஜாதி ராஜாவின் தந்திரங்கள். உன்னோட டியூட்டியில நீ முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். உனக்கு அடுத்து எங்க? உன்னோட டியூட்டி எங்க? அரசர் கூட ஜெயில தானுங்க ஐயா. அந்த வழியா போனா ஜெயிலுக்கு தானே போக முடியும். இவங்க ராஜாவை அங்கதான் அடைச்சு வச்சிருக்காங்க போல இருக்கு. என்னோட ஆளுங்க எனக்கு ஒரு செய்தி சொல்லி அனுப்பி இருக்காங்க. இந்த ராணி வந்து புர்ஃபுரி நகரத்துக்கு போய் அங்க இருக்கிற யாரோ ஒருத்தங்க கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. அதனால நாம அவங்க வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். நாளைக்கு காலையிலே எனக்கு பட்டாபிஷேகம் நடந்தாகணும். விருந்தாளிங்கெல்லாம் யாரும் வர வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படியாவது நான் சீக்கிரம் ராஜாவாகணும், அவ்வளவுதான். இன்னொரு விஷயம், நாளைக்கு எனக்கு பட்டாபிஷேகம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ராஜாவை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வந்து நாம வளர்க்கிற அந்த முதலைகளுக்கு விருந்தாக்கிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிய போகுது. நீ போய் பட்டாபிஷேகம் செய். நானும் சிங்கம் சாரும் உள்ள போய் ராஜாவை எப்படியாவது மீட்டு கொண்டு வர மாட்டோம். ஓகே, எதுக்கு எடுத்தாலும் இங்கிலீஷ் தான். ஆமா. டாகோர் மந்திரக்கோ கல்லு ஒண்ணு. இது தாண்டா கபில் தேவ் பந்து. டிக்கெட் வந்துருச்சு. மண்டப்பையில வாங்கிக்கடா.
ஓம் மந்திரம் சொல்லணுமோ? வாங்க அங்க உட்காருங்க. ஓம் சமத்தாபேதே சமச்சே சமாசவே இத பாருங்க, நீங்க உடனடியா அக்னியா வளம் வந்தாகணும். அதுவும் 1000 முறை. சீக்கிரம் 1 நிமிஷத்துல வரணும். சீக்கிரம் வாங்க. என்னது 1000 தடவையா? பட்டாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அனாவசியமா கத்துறீங்கன்னா அப்புறம் நெஞ்சு வலி வந்து நீங்க ஹாஸ்பிடல் அட்மிட் ஆக வேண்டியது இருக்கும். அதனால சீக்கிரமா சொன்னதை செய்யுங்க. ஓய், சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், அந்த பூட்டை திறந்து விடுங்க. என்ன என்னோட வேலையை செய்ய விடுங்க. இது எப்படி இருக்கு? இவன் சரியான வெட்டுன்னு நினைக்கிறேன். வடாய மச்சி, வெங்காய பச்சி, உடம்பை பிச்சி, போட்டுக்கிற தச்சி. ஏ லஜக்கா, ஏ ஜிக்கா, ஏ சிக்கிமுக்கா, ஏ லஜக்கா. சூப்பரா சூப்பரா. வாடா 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 வாடா. புரோகிதர் ஐயா, 1000 தடவை நான் அக்னியை சுத்தி வந்துட்டேன். இப்போ அக்னியால அபிஷேகம் பண்ணி ஆகணும். உங்க கைய காட்டுங்க, அப்படியே பார்க்கலாம். அதுல நான் ரேகையை பார்க்கலாம். நீங்க எனக்கு முடி சுட்டலான்னு வந்தியா இல்ல என் கதையை முடிச்சிட்டு போறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இத பாருங்க மொட்டை ராஜா, கிட்ட ஒரே ஒரு சடங்கு மட்டும் தான் பாக்கி இருக்கு. நீங்க இந்த நெருப்பை மட்டும் தானே கையில எடுத்துக்க போறீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சடங்கெல்லாம் முடிஞ்ச அப்புறம் பட்டாபிஷேகம் தான். சீக்கிரம் தயாராக்குங்க. ஒருவேளை தாமதப்படுத்தீங்கன்னா ஒரிஜினல் ராஜா வந்துட்டாருன்னா உங்க பட்டாபிஷேகம் நின்னு போயிடும். அவ்வளவுதான், நான் சொல்லிவிட்டேன். சீக்கிரம். சரி சரி, சும்மா புலம்பாதீங்க, சீக்கிரம் கொடுங்க. நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை. சத்தியமா சொல்றேன். எந்த விதமான தடங்களும் இல்ல. நான் சொல்றதுல எந்த உண்மைக்கு புறமான விஷயமும் கிடையாது. அப்படின்றத தெளிவா சொல்லுங்க. சீக்கிரம் அப்படியே சொல்லுங்க. என்ன வச்சு காமெடி கமெடி எதுவும் பண்றியாடா? கையை தந்தூரி அடுப்பு மாதிரி அடிச்சு. நான் மட்டும் இல்ல, இவனும் உண்மையான ராஜா இல்ல. என்ன ராஜா அவர்களே, உங்க பட்டாபிஷேகம் எப்படி சூப்பரா? போய் பிடிக்கடா அவனா. வாங்கடா வாங்க. யாருகிட்ட என்ன அப்படி முடியும்? வாங்க வாங்க வாங்க. வந்துட்டானுங்கப்பா. ஓகே, 2 பக்கமும் வைங்க. இப்ப பாரு எப்படி. என்னதான் பாக்குறீங்க? வாங்க. ஆஹா, அதுக்குள்ள பொட்டை வச்சுட்டானுங்களே. கிரீடத்தை வச்சிருவானுங்களோ? ஏதாவது செஞ்சாகணுமே. வாங்கடா வாங்கடா, ஓடி வாங்கடா. நாங்க பறந்துருவோம்ல. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. புடிச்சா புடிக்கடா. இவன் தப்பிக்கவே கூடாது. நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. மன்னருக்கு நானே என் கையால போட்டு விடுறதுக்காக தான் இதை பிடிச்சேன். இருங்க இருங்க, நானே வரேன். வந்து உங்க தலையில வச்சு விடுறேன். கொஞ்சம் புடிங்க பார்க்கலாம். அப்படியே புடிங்க. அவ்வளவுதான். வாங்கடா சோம்பேறி. இப்ப நான் உட்காந்துக்கிறேன், நீங்க சுத்துக்கடா. அவ்வளவுதான். மாட்டிக்கிட்டியா? குடிச்சுட்டானுங்களோ? ஒரிஜினல் ராஜா வந்துட்டாரு. என்னடா நடக்குது இந்த ஏரியாவுல? என் ஃப்ரெண்டுடா மோட்டோ. நான் சாத்த போறேன்டா உங்களை போட்டோ. இப்ப பாருங்க, பட்டாபிஷேகம் நடக்க போகுது. பாருங்க எப்படி பறந்து பறந்து பட்டாபிஷேகம் பண்ணுவோம்ல. முடியாதுடா டேய்.
போர் வீரர்களே, இப்போ உடனே அந்த மந்திரியை அரெஸ்ட் பண்ணுங்க. போங்க. ராஜா, நீங்க வந்துட்டீங்களா? ஆஹா, நம்ம ராஜா திரும்பி வந்துட்டாரு. எங்கடா ஓடுத தூக்கி போடுங்க அந்த மொட்டை தலையனை. மோட்டு பத்துலு, மிஸ்டர் சிங்கம், நீங்க ரொம்ப தைரியமா வந்து எனக்கு உதவி இருக்கீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு பரிசு கொடுக்கணும்னு விரும்புறேன். எங்களை மன்னிக்கணும் ராணி அம்மா. பலனை எதிர்பார்த்து பண்றதுக்கு இந்த மோட்டு பத்துல கிடையாது. யாருக்கு எந்த உதவினாலும் எந்த நேரத்துலனாலும் செய்யறதுக்கு நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்களா வந்து எங்க வீட்டுல வந்து உதவி கேட்டீங்க, அதுக்காக தான் நாங்க செஞ்சோம். ரொம்ப மோட்டு நன்றி. பத்துலு, உங்கள மாதிரி நல்லவங்க இந்த உலகத்துல இருந்தா மலைக்கு பஞ்சமே இருக்காது. இந்த உலகமே ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஆ. ஆ.